பிதாவாகி தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை கட்டுகிறவராயிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். பாழானவைகளை கர்த்தர் சீர்படுத்தி பண்படுத்தி அதை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன். உடைந்து போயிருக்கிறதை கர்த்தர் மறுபடியும் ஒன்று சேர்த்து அதை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பகுதிக்கு நேராய் வழிநடத்துகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, ஆராதனைக்கு ஆயத்தமாயிருக்கிற நீங்கள் வாழ்க்கையில் பழுதானவைகளோடு கூட, கஷ்டத்தோடு கூட, போராட்டத்தோடு கூட, நிம்மதி இல்லாத அந்த அனுபவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை மறுபடியும் கட்டுவேன், மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன், நீங்கள் கட்டப்படுவீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எப்பத்தா எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக. எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஊற்று தண்ணீரை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் ஊற்றப் போகிறார், அதை திறக்கப் போகிறார். மகிமையான ஜீவ பிரசன்னத்தை நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை உயர்த்தும் பொழுது, மரித்த காரியங்கள் மறுபடியும் உயிர் பெற்று, சோர்ந்து போயிருக்கிற எல்லா நிலைமைகளும் மறுபடியும் பலனடைந்து உயிரிடைய செய்யும் என்று வேதம் சொல்லுகிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் ரொம்ப நல்லவர் அப்பா, நீர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். கிருபை நிறைந்த தேவனை நாம் எல்லாரும் உயர்த்துவோமா? நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் என்னோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிங்க பாப்போம். பரிசுத்தமுள்ள தேவன் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். லேப்ரா தூனாமா சந்தரலரா பாபா பாபா லகரதனமோரியாந்தன லாதுர பௌரியாங்கரா லேபஹந்தனா ஷகதரபியாங்கராதுரபலா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராய் வெளிப்படுவீராக. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எள்ளளவும் தகுதியுள்ளவர்கள் அல்ல, நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்களை நாளுக்கு நாள் தகுதிப்படுத்துகிறதுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுங்க, என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றையும் செய்கிறவர், மகத்தான காரியங்களை செய்கிறவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நடத்தவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பாவி என்று நம்மை யார் தள்ளினாலும் தேவன் நம்மை தள்ளாமல், நம்மை உதறி தள்ளாமல் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் செய்த மகா பெரிய அந்த கிருபை. அந்த கிருபை நினைத்து புகழ்ந்து
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதனை செய்வோம். அவரே நல்ல தேவன். சேர்ந்து பாடலாமா? உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர், பாடுவோமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நீர் நல்லவர். பாடி துதிப்போம், அவரை போல தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, சொல்லி பாடுவோமா? என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். கரங்களை தட்டி பாடுவோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், அவரை போல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபம் ஆக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். பாடுவோமா? என்னை மறுரூபம் ஆக்கிடும், மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, சொல்லுவோம். அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர், சதா காலங்களிலும் நம்மை நடத்துவார். சேர்ந்து புகழ்ந்து பாடுவோம். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர். பாடி துதிப்போம், அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். Lord, we worship you. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல ஒரு தேவன் இல்லை. மறுபடி சொல்லுவோம். நீ நல்லவர், வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். கைகளை தட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க பாப்போம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் துதிக்கும் பொழுது, நாம் பாடும் பொழுது தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். தேவன் நம்மை ரிவைவ் பண்ணுகிறார். தேவன் நம்மை சீர்படுத்துகிறார். தேவன் நம்மை தூக்கி விடுகிறார். தேவன் நம்மை ஆவியினாலே நிறைக்கிறார், புதிய பாஷைகளாலே, புதிய கிருபைகளாலே. ஓ, தேவன் நம்மை உருவாக்குகிறார். சேர்ந்து பாடுவோம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும். பாடுவோம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரே. பாடுவோம். கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத பிரச்சனைகள் உண்டு, விவரிக்க முடியாத அநேக காரியங்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அதிக பேர் நாம் படுகிற கஷ்டங்கள் வியாதியின் மூலமாக, கடன் பிரச்சனையின் மூலமாக, குடும்ப சமாதானம் இல்லாத இருக்கிற அந்த அனுபவத்தின் மூலமாக எத்தனையோ விதங்களில் நாம் நெருக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உலர்ந்து போயிருக்கிற அல்லது செத்து போயிருக்கிற அல்லது பலவீனப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எப்பத்தா, அப்படி என்றால் திறக்கப்படு என்று அர்த்தம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ கர்த்தர் அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இழந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இழந்து போன விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இழந்த ரட்சிப்பை கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எப்பத்தா என்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திறக்கிறார் என்று அர்த்தம். ஓ ஹalleluya, ஹalleluya. என்னை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார் என்ற உன்னதத்தோடு, அந்த உன்னதத்தின் அனுபவத்தோடு கூட சேர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறுபடி துவங்குகிற தேவனாயிருக்கிறீர். Lord, you are going to restore my life, oh God. நீர் என் வாழ்க்கையை மறுபடியும் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே, நீர் என்னை உருவாக்குகிறீர், நீர் என்னை சீர்படுத்துகிறீர். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய உன்னதத்தின் பலன் எங்கள் மேலே ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லுகிறதே. ஓ ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்தில், இந்த நொடி பொழுதிலே கர்த்தர் தம்முடைய பலத்தை எங்கள் மேல வைப்பீராக. ஓ ஹalleluya, ஹalleluya. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும்.
எனக்கு அன்பானவர்களே, நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் யார் என்பதை சில நேரங்களில் நம்முடைய இருதயம் சற்று மறந்து போகிறதா இருக்கிறது. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்முடைய கண்ணை மறைச்சிருது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் போகிறோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வேதத்திலே ஆண்டவருக்கு பிரியமா இருந்த ஒரு குடும்பம், லாசருவினுடைய குடும்பம். மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற இந்த குடும்பத்தை அவர் அதிகமாய் நேசித்து, எப்பொழுதெல்லாம் அந்த பகுதியின் வழியாய் அவர் போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வீட்டிலே அவர் தங்கி அந்த வீட்டிலே அநேக நேரங்களை செலவு செய்வது வழக்கம். ஆனால் லாசரு மரித்திருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே கர்த்தர் சற்று தாமதமாய் 2 நாள் கழித்து அவர் மறுபடியுமாய் போகிறார். அதற்குள்ளேயே லாசருவை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் வந்துட்ட உடனேயே ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லை பிரட்டி போடுங்க அப்படின்றாரு. ஆனா இவங்க சொல்றாங்க, கூட பிறந்தவங்க சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நாரிடும், வேணாம். கூட பிறந்தவங்க சொல்றாங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசுவோடு கூட பழகினவர்கள், இயேசுவோடு கூட நேரத்தை செலவு செய்தவர்கள், கண் எதிரே அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள். ஆனா அவங்க சொல்றாங்க, வேணாம் ஆண்டவரே. அவங்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய சூழ்நிலை பெரியதா இருந்தது. இயேசு அந்த இடத்துல வந்துட்டார் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அவங்க சொல்றாங்க, கூட பிறந்த 2 பேரும் சொல்றாங்க, வேணாம் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே. ஆண்டவர் வந்த பிறகு இன்னொன்னு சொல்றாங்க, ஆண்டவரே, ஒருவேளை நாங்க சொல்லி இருக்கும் போதே வந்திருந்தா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டானே. நீங்க சொல்லி இருக்கும் பொழுதே, நாங்க சொல்லி இருக்கும் போதே நீங்க வந்திருந்தா அவன் இன்றைக்கு இப்போ அடக்கம் பண்ணி இருக்க முடியாதே. அவனை உள்ள வச்சிட்டு இருக்க, உள்ள நாங்க அவனை இப்ப வச்சிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் வந்துட்டார்ன்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. இப்ப நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே, இப்பயும் உம்மால முடியும் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு பல நேரங்களில் நாமளும் அப்படிதான் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்பது உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறதா இருக்கிறது. அவர் யார் என்பதை குறித்து நாம் மறந்து போகிறோம். இந்த நேரத்தில் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் உயிருள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் என்னை சுகமாக்க வல்லமையுள்ளவர், நீர் என்னை விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவர், நீர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர், நீர் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாயிருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை உண்மையா நீங்க அறிக்கை பண்ண 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 கர்த்தர் உங்கள் நடுவிலே, வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தர் உங்கள் நடுவிலே இன்று பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே நின்று செய்கிற அற்புதங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. உணர்ந்து 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். நடந்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கல்லை புரட்டுங்கப்பா. எங்க போச்சு உங்க விசுவாசம்? இப்ப நான் வந்துட்டேனே, அற்புதம் நடக்குமே. ஆண்டவர் சொல்றாரு, கல்லை தர, லாசருவே வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மரித்து போனவன் எழுந்து எழுந்து உயிர் பெற்று அவன் வந்ததை இந்த உலகமே அறியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதையெல்லாம் வாசித்து அதை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தேவனை ஆராதனை செய்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கா? தேவன் உங்களை குணமாக்க விரும்புகிறார். தேவன் உங்களை அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். சேர்ந்து பாடுவோம், மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் சொல்லுவோம், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும்.
சேர்ந்து பாடுவோம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. அவருடைய வல்லமையின் கரம் நம்ம மேல பட்டா போதும், சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஓ, விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சேர்ந்து சொல்லுவோம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. இதுவரைக்கும் அழுது புலம்பினது போதும். உன்னுடைய துக்க நாட்கள் கர்த்தர் முடிய பண்ணுகிற காலத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவே. மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை. கரங்களை தட்டி சொல்லுவோம். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். கைத்தட்டி பாடுவோம். இழந்த நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிர. எஸ் லார்ட். இழந்து எல்லாவற்றையும் கவலையோடு சூழ்நிலையோடு, ஓ, என்றைக்கும் மாறாதா என்று சொல்லி வாழ்க்கை முடிந்த நிலைமையிலே இருக்கிற நீங்கள் ஆண்டவரை இப்பொழுது துதித்து கொண்டிருக்கிற வேளையிலே எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உயிரிழந்த எலும்புகளும் உம் வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்ப்போம். ஓ, எப்பத்தா என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில திறக்கிறார் என்று அர்த்தம். ஒருவேளை அடைக்கப்பட்ட கதவுகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. விடுதலை இழந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இழந்து நீ அழுதது போதும், உன்னுடைய இருதய கடினங்கள் இன்றைக்கு மாற தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் வார்த்தையினால விடுதலை உண்டு. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். விடுதலை தங்கிய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. புதிய உற்சாகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் பலன் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.